ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒருவேளை கடலூரில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வி ஸ்கொயர் மால் வரலைங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னோடய ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபேமிலியோட நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான சினிமா தேட்டர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தோன்னா ப்ரீமியமான உங்களுக்கு சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்க போகுது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கடலூரில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், பிவிஆர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் மாலில் நம்ம ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிவிஆர் ஓப்பன் ஆகிடுச்சான்னு கேட்டிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக சண்டே, அதாவது 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 o'clock மேலே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இதில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஸோ அங்கே போய் பார்த்தம்போது நம்ம மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா ஏகப்பட்ட பேர் கொச்சன்னு இருந்தாங்க. இதில் பாதி பேர் ஒரு 100க்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. இது பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிப்பன் கட் பண்ணிவிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலாம் வச்சு ஒரு கோலம் மாரி அழகாக போட்டு உங்களுக்கு விளக்கு ஏற்றி, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரியேட்டிவாக அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பார்த்த விஷயம் ரொம்ப நீட்டாக யூனிக்காக அந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலியோட ஒரு மூவி என்ஜாய் பண்ணணும், ரொம்ப நீட்டாக இருக்கிற ஒரு பிளேஸுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்தில் அதாவது ஒரு 6 மணிக்கு போல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸும் வந்துட்டாங்க, அதை படம் பார்க்குறவங்களும் வந்துட்டாங்க. அதில் ரீல்ஸு எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொஃபஷனல் கேமராலாம் வச்சுட்டு ரொம்ப நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம கடலூரில் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இருக்காங்களா அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் தெரிஞ்சுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே டெக்கரேஷனுக்காக நிறைய ஷெல்ஃபில் புக்கு மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அது புக்கு கிடையாது, ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த ப்ராடக்ட்டில் இருக்க அந்த நேம், அதாவது அந்த புக்கில் இருக்க நேம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புக்கோட நேம் தான். கண்டிப்பாக இதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஒவ்வொரு தேட்டருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கு அப்படின்ற எல்லா பார்த்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்த பிறகு இப்போ நீங்கள் அந்த பார்த்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெசல்யூஷன் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இதில் நீங்கள் கொடுத்துருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 4K டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ டிடிஎக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மூவி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக நம்மளை இன்வைட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ ஷோ கொடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. பட் ஆனால் அன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் போட்டு போனதுனால என்னால் அந்த ஃபுல் மூவி என்ஜாய் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது ஸ்க்ரீன் இது. ஸோ இந்த 3வது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த தரம் முதற்கொண்டு அந்த சீட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கவே அந்த ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இதேமாரி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 3rd ஸ்க்ரீனில் ப்ளூ கலரு, 2nd ஸ்க்ரீனில் ஐ திங்க் எல்லோன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்க்ரீனில் என்னன்றது எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால அது என்னென்னலாம் பார்க்கவே முடியல. அதேமாதிரி உட்காந்துருக்க அந்த சீட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் கைஸ். உண்மையுமே சீட்டோட குஷின்னு அந்த குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா 2nd ஸ்க்ரீன் இது எல்லோ கலர் சீட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கீழே இருக்க அந்த பேட்டர்ன் அந்த மேட்டு முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து சீட் பார்க்குறது தெளிவாக உட்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த படிக்கட்டில் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்ட் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் குப்பை தொட்டியில் போடுறீங்கன்னா எந்த மாதிரி வேஸ்ட்டு போடுறன்றதை போட்டு ஸோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் கிடையாது, அங்கே கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு ஸோ அவங்களுக்கு மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டோட எஃபெக்ட் இங்கே பாருங்கள், அந்த ஸ்பீக்கரோட சைஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கடலூரில் இது ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மால் சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மால் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதில் இருக்க விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. உண்மையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு இது ஒரு பெஸ்ட்டான மால் தான் நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ மாலில் பொறுத்த வரைக்கும் மூவி, அதுக்கப்புறம் ஃபுட்
ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மூவி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், பிரேக் டைமில் பாப்கார்ன் தான் பார்ப்போம். இதில் உங்களுக்கு 3 விதமான பாப்கார்ன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச கேக் ஐட்டம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மீடியம், லார்ஜ், வெரி லார்ஜ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோக் குடிக்கிறதுக்கு காம்போ ஆஃபர் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நிறைய காம்போ ஆஃபர் தான் இங்கே மேக்ஸிமம் இருக்குது. நீங்கள் பாப்கார்ன் வாங்கினா அதேமாதிரி அது கூட வந்து பார்த்தோன்னா பெப்சி வாங்குற மாதிரி காம்போ ஆஃபர் தான் நிறைய கொடுப்பாங்க. எல்லா தேட்டர்லையுமே இது நடக்கிறது தான். நீங்கள் உங்களுக்கு தேவையானது எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 200 வரைக்கும் இருக்குது. பாப்கார்னே வந்து பார்த்தீங்கன்னா 200 இருக்குன்றது சம்திங் கண்டிப்பாக இந்த மால் வந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 2000 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூவி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 60 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் டிக்கெட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 60லேருந்து 100, அதுக்கப்புறம் 250 அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் வைஸ் மாறுது. இதில் பாப்கார்ன் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பாப்கார்ன் கொடுத்துருக்காங்க. கிளாசிக், செரி அந்த மாதிரி உங்களுக்கு 3 விதமான ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரெட் புல்லு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் கேக் ஐட்டம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்ற ஐட்டம் தான் இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. ஸோ அங்கே போனவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன், ஒரு பெப்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பர்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பர்கர், அதுக்கப்புறம் சிக்கன் பர்கரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. அங்கே இருக்க யூடியூபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக பேசுனாங்க. இவன் பேர் ராஜ்குமார். இவனோட சேனலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபன்னாக ஒரு சேனல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவன் சேனலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்புல் அங்கே கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அது ரெட்புல்லாம் இங்கே விற்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஐட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. பார்க்கறதுக்கு அந்த டிசைன்லாம் அந்த மேலே க்ரீம்லாம் போட்டு ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தேன். அதேமாதிரி சாண்ட்விட்சு, அதுக்கப்புறம் பர்கர் எல்லாமே ஐட்டம் வந்தது. எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு கொடுத்த ஐட்டம்ஸை வச்சு நிறைய பேர் ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேமராலாம் வச்சு பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார். இந்த யூடியூபர் யாருன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சுன்னா யாராவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்ப்போம். அவர் சேனலை போய்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா மூலிமா ஏதோ ஒரு டிஷ்ஷு ஒன்று செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியில் ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணி ஸோ பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து வேற ஒருத்தவங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வீடியோ எடுத்துப்போன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த பிவிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்கனால நிறைய பேருக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் இது லிஃப்ட்டு, எலிவேட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு இன் கேஸ் எதாவது ஃபயர்னால் நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் இந்தமாரி நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் மாலில் நான் இதை பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழின்னு சொல்லுவேன். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு குடிச்சு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பாத்ரூம் சொல்லவே வேணாம் கைஸ், அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு முதல்ல அங்கே பார்த்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டாய்லெட் தான். ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க, தண்ணியும் வச்சுருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பரும் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அதை தேவைப்படி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊருக்கு இது தேவைப்படுமான்னு தெரியல. இன்கேஸ் அவங்க யோசிச்சிருக்கிறது ஒரு வேளை வெளிநாட்டுக்காரங்களாம் யாராவது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது அந்த கான்செப்ட்டில் கூட வச்சுருப்பாங்களோன்னு தோணுது. அதேமாதிரி நான் போன டைமு கிறிஸ்மஸ் டைமுன்றதுனால கிறிஸ்மஸ்க்காக நிறைய அங்கே டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே கிறிஸ்மஸ் தாத்தா கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு விஷயம்லாம் நடக்குதுன்றது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டியாவது இதை கண்டிப்பாக விசிட் பண்ணி ஆகணும். தேட்டரோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், உண்மையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நீங்கள் ஒரு வேளை டிக்கெட் எடுத்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ் பார்க்காதீங்க, என்னோடய சஜஷன் இது. ஏன்னா ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மினிமம் 2nd கிளாஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டாப் கிளாஸ் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த டாப்க்கு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாரி அந்த 3D எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நீங்கள் ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஏன்னா அந்த எஃபெக்ட்டு சுற்றி சுற்றி அடிக்குதுங்க அந்த எஃபெக்ட்டு. அது உண்மையுமே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த மாலில் அந்த ஸ்பீக்கரோட எஃபெக்ட்டு அந்த சுற்றி வச்சுருக்காங்க.
அது நடுவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அந்த ஃப்ரீ மூவி பார்க்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் தான் நான் அந்த மூவி பார்த்துருப்பேன். அந்த மூவி பார்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் குடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா நம்ம காதுக்குள்ள ஒரு ஒயர்டு ஹெட்ஃபோன் போட்டா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த 3D சவுண்ட் அத மாரி குடுத்துருந்தாங்க. அங்க ஃபுட்டு அதெல்லாம் கூட நான் அத எடுத்துக்கல. பட் ஆனா மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலுமே சத்தியமா சூப்பர். அத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க் யூ.